அட்டகாசமான சுவையில் 10 நிமிஷத்தில் ஒரு சைட் டிஷ். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபங்க. இந்த குயிக்காக செய்யக்கூடிய இந்த சைட் டிஷ்ஷை வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய ஹோட்டலில் சப்பாத்தி, பூரிக்கெலாம் இது போல் சைட் டிஷ் தாங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில் இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் லேசாக நிறம் மாதிரி வர வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 2 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாயை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாயும் வரமிளகாய் மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு லேசாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த குருமா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நீங்கள் லேசாக அதை வதக்கி விட்டிங்கனாலே போதும். இப்போ அடுத்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிப்பியில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்து கூட வதக்கிக்கலாங்க. நான் தக்காளி சேர்க்காம தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கின பிறகு இப்போ அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை லேசாக கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி நல்லா ஆறி வரும்போது கெட்டிப்படும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா கொதி வரட்டும். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு இதை சேர்த்துக்கலாம். இது போல் மசிச்சு சேர்த்துக்கோங்க. அதிகமான உருளைக்கிழங்கு இதுக்கு தேவைப்படாதுங்க. நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ கலந்து வச்சுருக்க கடலை மாவு மிக்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க கடலை மாவு நல்லா வெந்து வரணும். அதனால் இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல மிதமான தீயில் கொதி வரட்டும். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டுருக்கு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குமோ அது போல் நம்மளுக்கு கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியை தூவிக்கலாம். தூவிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ருசிலையும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.